நீங்க புதுசா பேசிங் பண்ணிருக்கீங்களா? இன்ஃபெக்ஷன் ஆகாம எப்படி பாதுன்னு தெரியலையா? ஃப்ரீயா விடுங்க, நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கல்லுப்பை நார்மல் வாட்டர்ல போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. குளிக்கிறப்போ உங்க கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ண ஏரியாவை மைல்ட் சோப் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுங்க. சாஃப்ட் கிளாத் வச்சு ட்ரை பண்ணிடுங்க. இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி அந்த சால்ட் வாட்டர்ல டிப் பண்ணிட்டு ஃப்ரண்ட் சைடு ஒரு டிராப், பேக் சைடு ஒரு டிராப் பண்ணிட்டு டெய்லி 2 டைம்ஸ்னு 1 or 2 monthsக்கு ரெகுலரா அப்ளை பண்ணணும். சால்ட் வாட்டர் பதிலா ஆஃப்டர் கேர் ஸ்ப்ரேவும் யூஸ் பண்ணலாம். பேசிங் கம்ப்ளீட்டா ஹீல் ஆகிற வரையும் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன், அதெல்லாம் கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடுங்க. பேசிங்க சும்மா கை வச்சு தொடக்கூடாது. மீறி தொட்டுட்டே இருந்தா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வர சான்சஸ் இருக்கு. நீங்க ஃபேஸ்ல பேசிங் பண்ணியிருந்தா கண்டிப்பா மேக்கப், பாடி லோஷன், பெர்ஃப்யூம் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கு மைல்ட் சோப் யூஸ் பண்ணிக்கலாம். பேசிங் பண்ண ஏரியா சைடுல தலை வச்சு கூட படுக்காதீங்க. பாடி பேசிங் பண்ணியிருந்தா ரொம்ப டைட் கிளாத்ஸை அவாய்ட் பண்ணிடுங்க. ஜென்ரலா ஹீலிங் பர்சன் டு பர்சன் அண்ட் பேசிங் பண்ண இடத்த பொறுத்தும் சேஞ்ச் ஆகும். இயர்லோ பேசிங்க்கு 6 to 8 weeks, ஹெலிக்ஸ், ராகஸ் அண்ட் ரூ பேசிங்க்கு 3 to 12 months, ஐப்ரோ பேசிங்க்கு 2 to 3 months, நாஸ்ட்ரில் 2 to 4 months, ஸ்பெக்ட்ரம் 6 to 8 weeks, டங் 4 to 6 weeks, லிப்ஸ் 2 to 3 weeks, பெல்லி பட்டன் ஒரு நிப்பு பேசிங் 6 to 12 months. வெளியே ஹீல் ஆன மாதிரி தான் இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே ஹீல் ஆகிருக்காது. ஸோ கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகிற வரையும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. பேசிங் ஜுவல் கண்டிப்பாக ஹீல் ஆன அப்புறம் தான் சேஞ்ச் பண்ணணும். ரெட்னஸ், டிஸ்சார்ஜ், வலி ஆர் வீக்கம் அதிகமாக இருந்தாலோ உடனே டாக்டர் பார்த்து மெடிகேஷன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தால் தயங்காமல் எங்களுக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு நான்